செங்கடல் என்னை எதிர்த்து வந்தாலும், பார்வோன் சேனைகள் தொடர்ந்து வந்தாலும், செங்கடல் என்னை எதிர்த்து வந்தாலும், பார்வோன் சேனைகள் தொடர்ந்து வந்தாலும், கடலை பிளந்து வழியை காட்டும் இயேசுவின் நாமம் என் நாவில் உண்டே. இன்றைய மன்னாவாக 40ஆம் சங்கீதத்திலே 17ஆம் வசனம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நிலைவாயிருக்கிறார். தேவரின் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர், தேவனே தாமதியாதே. இன்றைய மன்னாவின் தலைப்பு சிறுமையும் எளிமையுமானோர் மேல் கர்த்தர் நினைவாயிருக்கிறார். சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் மேல் கர்த்தர் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் எப்போது அப்படிப்பட்ட அழிவுற்றோர் மேல், ஒடுக்கப்பட்டோர் மேல், தாழ்த்தப்பட்டோர் மேல், சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் மேல் தேவன் நினைவாயிருக்கிறார். அன்னாள் மேல் நினைவாயிருந்தார். அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்த போதிலும் ஒடுக்கமாய் தேவ சமூகத்திலே வந்து மன்றாடி அவருடைய மன்றாட்டை கேட்டு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்தார். எனவே அவள் கர்ப்பம் தரித்து அவள் அழகான சாமுவேலை பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, ராக்கேலை நினைவு கூர்ந்தார். ராக்கேலை நினைவு கூர்ந்து ராக்கேலையும் அடைக்கப்பட்ட கர்ப்பத்திலே அவள் கருவுற கர்த்தர் உதவி செய்தார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்ப்பத்தை திறக்கிறவரும் அடைக்கிறவரும் அவர்தான். அடைக்கிறவரும் அவர்தான், திறக்கிறவரும் அவர்தான். எனவே என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, சிறுமைப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? எளிமையானவர்களா இருக்கிறீர்களா? உங்களுடைய அங்கலாய்ப்பை ஒருவேளை மனிதன் மறந்து போகலாம். ஒருவேளை மனிதன் உங்களை நினையாமல் போகலாம். உங்களை கண்டு காணாமல் போல இருக்கிறார். நாம் பார்க்கும் போது எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணமாய் போனவன் கல்வர்கள் கையிலே சிக்குண்ட போது வழியாய் வந்தவன் சமாரியன், அவன் பார்த்து மனதுருகி பக்கத்திலே சென்று வேண்டிய சகாயங்களை செய்தான். அதே போலத்தான் இன்றைக்கும் ஆண்டவர் அந்த ஆசாரியனை போல, லேவியனை போல அல்லாத பிடிக்கி நல்ல சமாரியனாக இருந்து நம்ம நோக்கமாக இருந்து நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய சிந்தையாயிருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் மேல், நலிவுற்றவர்கள் மேலே, ஒடுக்கப்பட்டவர்கள் மேலே, ஏழை எளியவர்கள் மேலே சிந்தையாயிருக்கிறார், நினைவாயிருக்கிறார், நோக்கமாயிருக்கிறார். கூப்பிட்டால் போதும், நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வார்த்தை சொல்லுகிறது. நோக்கி கூப்பிடும் போது நான் மறுவுத்தரவர்களை செய்வேன், ஆபத்தில் கூட இருப்பேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன், திருப்தி ஆக்குவேன் சொன்ன வார்த்தையின்படியாக நம்மை திருப்தி ஆக்குகிறவர், நமது ரட்சிப்பை நமக்கு விளங்க பண்ணுவருமாயிருக்கிறார். எனவே நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அற்புதம் செய்கிறவர் கர்த்தர். அவரிடத்தில் நம்பிக்கையாயிருங்க, நிச்சயம் உங்கள் காரியங்களை சித்திக்க பண்ணுவார் என்கிறதுல சந்தேகமில்லை. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் மேலே நினைவாயிருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அன்னாள் மேல் நினைவாயிருந்தீர், ராக்கேல் மேல் நினைவாயிருந்தீர். பாவியான ஸ்திரீமணத்தில் வந்த போது அவளை குறித்து நீ நினைவாயிருந்தீரப்பா. சமாதானத்தோடு அனுப்பினீர். சஞ்சலத்தோடு மனவேதனையோடு வந்தவளை பாவங்களை மன்னித்து சமாதானத்தோடு போமகளே என்று சொல்லி அனுப்பினீர். அப்பா, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளிலும் சில பேர் ஆண்டவரே அப்பா சிறுமை எளிமையானவர்களாக இருக்கலாம், ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கலாம், கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கலாம். அவளுடைய கண்ணீரை துடைக்கும் கர்த்தர் அவருடைய எல்லா புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றி வாழ்வழித்து நடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். செங்கடல் என்னை எதிர்த்து
வந்தாலும் பார்வோன் சேனைகள் தொடர்ந்து வந்தாலும் செங்கடல் என்னை எதிர்த்து வந்தாலும் பார்வோன் சேனைகள் தொடர்ந்து வந்தாலும் கடலை பிளந்து வழியை காட்டும் இயேசுவின் நாமம் என் நாவில் உண்டே. பயமில்லை, பயமே இல்லை, இயேசு எனக்கு துணை உண்டு. பயமில்லை, பயமே இல்லை, இயேசு எனக்கு துணை உண்டு. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எந்த இயேசுவை துதித்திடுவே. யார் என்ன சொன்னாலும்